ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம மட்டன் சுக்கா ஸ்டைலில் ஒரு சூப்பரான வெஜிடேரியன் சுக்கா ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இந்த ரெசிபிக்கு 100 கிராம் அளவுக்கு சோயாவை சுடுதண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கழுவி புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா சங்க்ஸ் ஃபுல்லாக சேர்த்துருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதித்து அந்த மசாலாஸ் எல்லாம் சோயா சங்க்ஸில் நல்லா பிடிக்கணுங்க. அது வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம சுக்கா மசாலாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சீரகம், மிளகு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பட்டை சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சோயா நல்லா ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் கடைசியாக இந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து குக் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க. கடைசியாக கொஞ்சமாக மல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சோயா சுக்கா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தியோட எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் சாப்பிட முடியாதவங்க கண்டிப்பாக இந்த சோயா சுக்கா ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள்.